நான் மீன் கடைக்கு மீன் வாங்க போன சமயத்தில் அது சாயங்கால நேரமாக இருந்தது. அப்போ திடீரென்று மேலே வானத்தில் பார்த்தா சீகல்ஸ் எல்லாம் பறந்து ஒரு கூட்டமாக வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் ஒரு மீன் கடையோட அந்த ஓனர் வந்து ஒரு பேசின் நிறைய வேஸ்டான மீன் துண்டுகளை, நிறைய தலைப்பகுதி, வால் பகுதி, அழுகி போன மீன் துண்டுகள் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவரும் அவருடைய மகனும் எடுத்துட்டு வேகமாக வந்தாங்க. என்னடா இது, வேகமாக இவங்க வர்றாங்க, இவங்களுக்கு பின்னாலேயே எக்கச்சக்கமான பறவைகள், அவ்வளவும் சீகல்ஸ் பறந்து வருகிறதே அப்படின்ட்டு நானும் என் கணவரும் ரொம்ப அதிசயமாக பிரமிச்சு பார்த்தோம். அப்போதான் அவருடைய மகன் சொன்னார், இந்த இடத்துல நாங்கள் பல வருஷமாக எவ்ரிடே சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அவ்வளவு மீன் அந்த வேஸ்ட்டை நாங்கள் கட் பண்ணி கொடுத்த அந்த வேஸ்டெல்லாம் சேகரித்து அந்த ஹோல் டே நாங்கள் பத்திரமா வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம், நாங்கள் ஈவினிங் 6 மணிக்கு இதை நாங்கள் போடுற பழக்கம் உண்டு அப்படின்னு. இந்த சீகல்ஸ் எல்லாம் மார்னிங்லேயோ ஆஃப்டர்நூன்லேயோ வராதான், கரெக்டாக அந்த ஈவினிங்கில் 6 o'clock தான் வருமா. எவ்வளவு அதிசயம், அற்புதம், இறைவனின் படைப்பு அவ்வளவு அருமையாக இருக்கிறது. அந்த கடைக்கார ஓனருடைய மகன் சொன்னா எங்ககிட்ட, எங்களுக்கு இதனால ரொம்ப ஒரு ஆசீர்வாதம் என்று. இந்த பறவைகளுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கறதுனால எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏராளமான பிளெஸ்ஸிங்ஸை நாங்கள் பார்க்குறோம் என்று. ஆமாங்க, சுதந்திரமாக, துணிச்சலோடு, பொறுமையோடு, ஒற்றுமையோடு, ஒரு நன்றி உணர்வோடு வாய்ப்பை பயன்படுத்தி வருகிற இந்த பறவைகள் நமக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கடல் காக்கை போல சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் உயரமாக பறக்க கற்றுக்கொள்ளணும். அலைகள் நமக்கு தடையாக இல்லை, அவை நம்மை இன்னும் அதிக வலிமையாக்கக்கூடிய, பயிற்சி தரக்கூடியவைகள்தான். கடல் அலை எழுந்தாலும், காற்று வேகமாய் வீசினாலும், சிறகை விரித்து பறக்கும் பறவை போல சவால்களை தாண்டி உயர்ந்து செல்லுவோம் நாம். அந்த பையன் என்கிட்ட சொன்னான், நான் கொடுக்கறது உணவு மாத்திரம் இல்லை, அந்த பறவைகளுக்கு ஒரு நம்பிக்கை, அன்பு, கருணை, இதெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் நம்ம கொடுக்குறோம் என்று. இந்த பறவைகளுடைய பசியும் ஆறியது. பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கிறது. உணவை பகிர்ந்த மனிதரை பறவைகள் மறக்கவில்லை, அன்பை காட்டிய மனிதரை உலகமும் மறக்காது. இயற்கை தினமும் நமக்கு பாடம் கற்பித்து கொடுக்கிறது. அதை கவனிக்கும் இதயங்கள் ஞானம் அடைகின்றன. கடற்காக்கைகள் உணவுக்காக வந்தன, மனிதர்கள் அன்புக்காக காத்திருக்கிறார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. கொடுக்கும்